சூலூர் தொகுதி வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சுகுமாராய நான். அதாவது இன்னைக்கு காலையிலேருந்தே பணப்பட்டுவாடை ரொம்ப அதிகமாக நடந்துருந்தது. அதாவது 20ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 20 நேற்றுக்கு நைட்டு 8 o'clockலேருந்து நாங்கள் வந்து ஆரோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோஸ் எல்லாமே அனுப்பிச்சிருந்தோம். ஆனால் எந்த நடவடிக்கை இருக்குல்ல. 11 மணிக்கு இன்னொரு இடத்துல கொடுக்குறாங்கன்னு சொன்னோடனே தான் நாங்கள் வந்தோம். வந்து பார்த்த இடத்துல ஒரு ஆள் பணத்தோட ஓடினாரு. இன்னொருத்தர் சம்மந்தம் இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் எங்களை பார்த்தோன்னா பயந்தாங்க. இந்த மாதிரி வந்து செக்கிங் வந்திருக்காங்க. ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்க செக்கிங் வந்தாங்க எப்படி தெரியும்? நாங்கள் போனது அவங்க சாதாரண குடும்பங்கிறாங்க. அவரோட ஃபோனை வாங்கி பார்த்தா ஒரு 8:30லேருந்து 10 o'clock 150 கால் பேசியிருக்காரு. அவர் சாதாரண மனிதர். 150 கால் பேச அவசியம் இல்லை. எல்லா வெவ்வேறு நம்பர்ஸ் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து ஏன் வந்து எந்த நடவடிக்கையும் ஆர்வம் எடுக்கல. நாங்கள் கொடுத்து அனுப்பிச்சதில் பட்டணம்ங்கிற ஒரு ஏரியாவுக்கு போனாங்க. போனது வந்து ஒரு கட்சிக்காரங்க தான் போனாங்க. இவங்க ஆர்ஓவோ அந்த டிபார்ட்மெண்ட் ஆளுகள் யாரும் போகல. அப்போ இவங்க எப்படி தகவல் கொடுக்குறாங்கன்னு தெரியணும். கட்சிக்காரங்க போய் அவங்கள வெளியே அனுப்புகிறாங்க. ஏடிஎம்கேக்காரங்களை அனுப்பிச்சு அந்த இடத்த கூட்டிகிட்டு வர்றாங்க. பட்டணம்புதூரில் நடந்த விஷயம் இது. அப்படிங்கும்போது எப்படி இது வந்து விஷயம் அவங்களுக்கு தெரியுது. அப்போ ஆர்ஓ என்ன பண்ணுறாரு? இப்போ இங்கே ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஒருத்தர், எலெக்ஷன் ஆஃபீஸர் கலெக்டர்கிட்டே நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன். அதுக்கு எந்த நடவடிக்கை இல்லை. ஆர்ஓ கிட்டே கொடுத்தேன். அப்புறம் ஒரு சார், ஒரு ஐஏஎஸ் சார் வந்திருக்காரு தெலுங்கானாலேருந்து. அவர் என்னோட தொகுதிக்கு பொறுப்பாளர். அவர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஆன்லைனில் பண்ணியிருக்கேன். அதுவும் பண்ணியாச்சு. ஆனால் எந்த நடவடிக்கை இல்லை. அதுக்கப்புறம் அவ்வளோ தூரம் பணப்பட்டுவாடை நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்கு இந்த எலெக்ஷன்? பணத்தை மட்டுமே கொடுத்து நம்பி இது பண்ணுறதுக்கு எதுக்கு இந்த எலெக்ஷன் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் பணப்பட்டுவாடை இருக்குது. 2000 ரூபா கொடுக்குறாங்க ஓட்டுக்கு. அதிமுக 1000 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ இருகூர்லேருந்தே கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி வந்து பணம் பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு. நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ள இறங்கி ஓடுறாங்க. அப்போ நான் நேர்மையாக பூத் ஸ்லிப் கொடுக்க வந்தேன்னா நின்றுக்கலாமே, நின்று கொடுத்துருக்கலாம். அதை விட்டு போட்டு ஏன் வந்து இந்த அளவுக்கு ஓடணும்? இப்போ இங்கேயும் ஒருத்தர் குதிச்சு ஓடிட்டாரு. அப்புறம் இவங்க வந்து தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க. எங்கூட இந்த பொண்ணுக்கு தான் பார்த்தாங்க. போய் பார்த்ததுக்கு அவங்க தகாத வார்த்தை பேசினாங்க. அப்புறம் தான் நாங்கள் வந்து ரோடு முறையில் பண்ணோம். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க. காம்ப்ரமைஸ் நாங்கள் பேசுகிறோம், ஒன்றும் பிரச்சனையில் முடிச்சுக்கலான்னாங்க. அப்புறம் நாங்கள் எந்திரிச்சு 5 நிமிஷம் நாங்கள் ரோட்டுக்கு இந்த பக்கம் வந்துட்டோம். அவங்க இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் பேசுனாங்க. அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ரிட்டர்னிங் ஆஃபீஸரை வர சொன்னாங்க. அவங்க அந்த பறக்குமுறையிலேருந்து எஸ்டிஎஃப் வந்தாங்க. அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். கம்ப்ளைண்ட் எல்லா இன்ஸ்பெக்டர் வச்சு கம்ப்ளைண்ட் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே என்ன நடவடிக்கைங்கிறது அவங்க எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். காவல்துறை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம்.